அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூலை மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 4வது ராசியா வரக்கூடியது கடகம். கடக ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல குரு உச்சமா இருக்காரு. பிளஸ் புதன் சுக்கிரன் மாதத்தோட பிகினிங்ல குருவோட கன்ஜக்ஷன்ல இருக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன். மேலும் இந்த மாதத்துல கரெக்டா 4ஆம் தேதி சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோடு கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அதே போல ஜூலை 7ஆம் தேதி புதன் வக்ரத்திலேயே பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சூரியனோட கன்ஜக்ஷன்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா அப்படியே அமர்ந்துடுறாரு. மேலும் வக்ரத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் கரெக்டா 23ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆயிடுறாரு. அதனைத் தொடர்ந்து ஜூலை 16ஆம் தேதி சூரியன் நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவோட கன்ஜக்ஷன் ஆகி சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்றாரு. சோ அதுவும் நமக்கு அட்வான்டேஜா தான் இருக்கு. அடுத்தது 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆயிடுறாரு. பாகியத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் ஆயிடுறாரு. ஆனா குரு பார்வையில வந்துடுறாரு. அதனால பெருசா எதுவும் குறைய தெரியல. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரகநிலை. இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலனை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல கடக ராசிக்கு நம்ம சொல்றது, ஜென்ம குரு ஓவரா யோசிக்கிறத விட்டுருங்க. அதிக யோசனை, அதிக குழப்பம், உங்க சக்திக்கு மீறி யோசிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்து ஜென்மஸ்தானத்துல குரு சுக்கிரன் புதன், செலவு பற்றிய சிந்தனை அதிகமா வரும். இந்த மாதத்தோட பிகினிங்ல இருந்து பிளான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. செலவு பத்தின சிந்தனை வந்துடும். எதுக்கெல்லாம் நம்ம ஷெட்யூல் பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட ஆரம்பிச்சிருவீங்க. பணம் சம்பந்தமான பொருளாதாரம் சார்ந்த ஒரு சிந்தனை, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு, அது மாதிரியான ஒரு சிந்தனையை கொடுத்துரும். அடுத்து இந்த மாதத்துல மெயினா நம்ம சொல்றது, ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும். 2ஆம் இடத்துல கேது, பேச்சுல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த மாதத்துல சுக்கிரன் கேதுவோடு கன்ஜக்ஷன் ஆகிறாரு. எனவே இந்த மாதத்துல தாயார் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம், கவனம் தேவை. தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். தாயாரோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நிதானத்தை நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். அடுத்தது தொழில், உத்தியோகம், இதுல ஏதாச்சும் நம்ம மெயினா பார்க்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல பெருசா எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. 10ஆம் அதிபதி செவ்வாய் நமக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. சோ இந்த மாதம் தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா எதுவும் பெருசா பாதிப்பா தெரியல. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி ஹைப்பர் பாசிட்டிவா தான் இருக்கு. நீங்க செய்யற தொழில், நீங்க பாக்குற உத்தியோகம், அதன் மூலமா ஒரு வருமானம் வருது, ஒரு லாபம் வருது. கெரியர்ல பெருசா எதுவும் பாதிப்பா தெரியல. பட் எது வந்தாலும் கொஞ்சம் தாமதமாகி தான் வருது. அதை நம்ம மெயினா இந்த மாதத்துல பார்க்கணும். அதாவது இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், இதெல்லாம் கொஞ்சம் டிலேவாகி தான் கிடைக்கும், தாமதப்பட்டு தான் கிடைக்கும். பட் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. கரெக்டா ஜூலை 16க்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. உங்க வேலை, உங்களுடைய தொழில், இதுல நல்ல growth ஜூலை 16க்கு பிறகு ஏற்படுது. ஜூலை 16 வரைக்கும் அவசர முடிவு, அவசர மாற்றம், வேலை, உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்களை எடுக்காம இருக்கிறது நல்லது. ஜூலை 16க்கு பிறகு நீங்க எடுக்கிற முடிவுகள், செய்யற முயற்சிகள் எல்லாம் வெற்றியா மாறும். ஏன்னா சிவராஜ யோகம் கிரியேட் ஆயிடும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும், ஒரு உத்வேகம் கிடைச்சிரும், ஒரு தைரியம், ஒரு கான்பிடன்ட் எல்லாம் பெஸ்டா கிடைக்குது ஜூலை 16க்கு பிறகு. ஜூலை 16 வரைக்கும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, வேலை, உத்தியோகத்துல இருக்கணும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது குடும்பம், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபேமிலி ரீதியா இந்த மாதத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பம் தென்படுது, சின்ன சின்ன வாக்குவாதம் தென்படுது. குடும்ப ரீதியா அந்த முடிவு எடுக்கிறது சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. எனவே இந்த மாதத்துல ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல நிதானம், பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. வார்த்தைகள்ல முக்கியமா கவனமா இருக்கணும். குடும்பத்துல செலவு அதிகமா தென்படுது, தேவைகள் அதிகமா தென்படுது. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல கேதுவோட இணைகிறாரு. எனவே ஒரு மாதிரி குழப்பம், குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி குழப்பம், தடுமாற்றம், இதெல்லாம் வரலாம். மூத்த சகோதரத்துவம், அதே போல மெயினா தாயார் சார்ந்த விஷயம், தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்களால ஒரு சில இடையூறு, வருத்தம், குழப்பம், இதெல்லாம் நீங்கலாம்.
அடுத்து திருமண முயற்சியை பண்ணலாம்னா தாராளமா செய்யலாம். திருமண முயற்சி பண்றதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. 7ஆம் இடத்துல குரு பார்வை, 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு, அவரும் குரு பார்வையில் இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். திருமண முயற்சியை தாராளமா பண்ணலாம். திருமண பேச்சுவார்த்தைகளை இந்த மாதத்துல செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் அந்த மாதத்துல குறையும். சுக்கிரனோட கேது இணைறது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும் அது இந்த மாதத்துல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. காரணம் என்னன்னாக்கா, கேதுவும் சுக்கிரனும் இணையறதுக்கு முன்னாடி ஜென்மத்துல குரு இருக்காரு. எனவே 7ஆம் இடத்துல குரு பார்வை, 7ஆம் அதிபதி மேல குரு பார்வை. எனவே அதுவே நமக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவ் தான். எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் நீங்கும். வாழ்க்கை துணையால ஒரு நிம்மதி, மன அமைதி, வாழ்க்கை துணையோட அந்த உறவுல இருந்து வந்த விரிசல் இதெல்லாம் சரியாகி ஒரு நிம்மதியான ஒரு சிச்சுவேஷனுக்கு இன்னும் பெட்டரா மூவ் ஆக ஆரம்பிப்போம். எனவே மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இருந்த கஷ்டங்கள், குறைகள், வருத்தங்கள் எல்லாம் சரியாகும். ஸோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. மேலும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் சரியாயிடுது. ஸோ அதுக்குலாம் அந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல. புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு மேக்சிமம் இந்த மாதத்துல புத்திரபாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா ட்ரை பண்ணலாம். மேலும் பிள்ளைகளால கொஞ்சம் பிரஷர் இருக்கு, கொஞ்சம் செலவு இருக்கு, நிறைய செலவு இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன கவலை வருது. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க. ஸோ அது சார்ந்த செலவுகள், சுப மாற்றங்கள் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கு. பட் அது எதுவும் உங்களுக்கு பாதிப்பா இருக்கானா இல்ல. ஏன்னா குரு பார்வையில 5ஆம் இடம் வந்துடுது. செவ்வாயும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிருது. பிள்ளைகளால இருந்து வந்த அந்த கடுமையான மன உளைச்சல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகுது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு புரிதல் கிடைக்குது, தெளிவு கிடைக்குது. மேலும் பிள்ளைகள் இப்போ வந்து உங்களோட சொல் பேச்சு கேட்கிறாங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் பெருகுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. தாராளமா முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணா சுப செய்தி உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் நினைவு, புதன் ஆதித்ய யோகம் கிரியேட் ஆயிடுது. அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது 4ஆம் அதிபதி நமக்கு சுக்கிரன், அவர் வந்து கேதுவோடு கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. சின்ன குழப்பம் இருக்கு. கல்வி ரீதியா அடுத்த லெவலுக்கு போறதுல சின்ன குழப்பம், தடுமாற்றம், தடை, தாமதம்லாம் இருக்கு. பட் அதை மேனேஜ் பண்றீங்க. புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு வந்து அதை வந்து நல்லா கைட் பண்ணும். உடைய புத்தியின் துணை கொண்டு ஒரு சுப மாற்றம் கல்வி ரீதியா உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த பிக் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிடும். ஓவரா குழப்பத்துக்குள்ளேயே இருக்கிறது உங்களுக்கு டேஞ்சர். அதனால ஒரு தெளிவுக்கு வந்து கல்வி ரீதியா உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க. அது நிச்சயமா பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டா அது மாறிடும். ஏன்னா கேது வந்து நமக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே நீச்சத்தை நோக்கி வராரு. அப்படியே கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகி அடுத்தது நீச்சம் ஆகுறாரு. எனவே கல்வி ரீதியா குழப்ப அமைப்புகள் உண்டு. நான் கேட்டது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு, அப்படி ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஜஸ்ட் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை தொடர்ச்சியா செயல்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் உண்டு. எனவே கல்வி ரீதியா சின்ன குழப்பம் இருந்தாலும் அதை சமாளிச்சு அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி இந்த மாதத்துல மெயினா போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே ஹெல்த் தான். ஏன்னா 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. 12ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள், 12ஆம் அதிபதி 12லே ஆட்சி, சூரியனோட இணைகிறாரு. ஹெல்த் ரீதியா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி காமிக்குது. ஸோ தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம், அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவ செலவு இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். குறிப்பா இந்த மாதத்துல கழிவு நீக்க உறுப்புகள், யூரினரி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா இந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள் எதுவும் வராம பாத்துக்கோங்க. அடுத்தது கால் பகுதி, தொடை பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. கண் பல் உபாதை ஒரு சிலருக்கு வந்து நீங்கும். ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஸோ வேற எதுவும் பெருசா மேஜரா தெரியல. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல அக்கறை, கவனம், பொறுமை, நிதானம் நிச்சயமா இருக்கணும். அடுத்தது 4ஆம் அதிபதி வந்து கேதுவோட இணைகிறாரு. மனசுல ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மன அமைதி இந்த மாதத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கு. மன அமைதிக்கு சில செக்கிங்ஸ் எல்லாம் இருக்கு. எனவே இந்த மாதத்துல ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்கிட்டு ஆன்மீகம் சார்ந்து உங்களுடைய மனதை நம்ம அழகா எடுத்துட்டு போனோம்னா இந்த மாதத்துல நல்ல ரிசல்ட் உண்டு. தியானம், யோகா, சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஹீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது இந்த மாதத்துல மெயினா பாக்குறது வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில விரைய செலவுகள் உண்டு. ஒரு சின்ன மாற்றம் உண்டு, சின்ன செலவு உண்டு. எனவே வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல உங்களுடைய எலக்ட்ரானிக்கல் கேஜெட், நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன், வீட்டுல இருக்கிற டிவி, வீட்டுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது சார்ந்த வகையில ஏதாச்சும் செலவுகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. மேஜர்லி இந்த மாதத்துல செலவு நிறைய காமிக்குது. தொடர்ச்சியா செலவு இருக்கு. எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் சார்ந்த விஷயங்கள் செலவு உண்டு. ஏதோ ஒரு ரூபத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. ஓவரால் அந்த ஜூலை மாதத்தை
பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு அதிக சிந்தனை இல்லாம கொஞ்சம் நீங்க நியூட்ரலா உங்களை நீங்க ஆசுவாசப்படுத்தி நீங்க நகர்ந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறிடும். வேலை, உத்தியோகம், தொழில், பொருளாதாரம் இதெல்லாம் செமியா இருக்கு. சூப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல, பரவாயில்ல. ஒரு குழப்பம் இருக்கு, அதை மேனேஜ் பண்றீங்க, பரவாயில்லன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நகர்றீங்க, அப்படிதான் இருக்கு இந்த மாதம். ஸோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.